நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக, அபிஷேகம் எங்களோடு கூட இருப்பதாக, வல்லமை எங்களோடு கூட இருப்பதாக. எங்கள் இதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்துவீராம், எங்களை தொடுவீராம், எங்களை தொடுவீராம். ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க எங்களை தொடுவீராம், எங்களை பரிசுத்தப்படுத்துவீராம். நீர் அப்படியே செய்தமைக்காக அப்படியே செய்தமைக்காக ஏசாயா 44 அதிகாரம் 21வது வசனம். எல்லாம் போனா என் மைக் ஆஃப் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 44 அதிகாரம் 21வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வேதமே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே நமக்கு அவர் கொடுக்கிற செய்தி. ஏசாயா 44 அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே இஸ்ரவேலே நினை,
நீ என் தாசன். இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீர் என் தாசன் இஸ்ரவேலே, நீர் என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆமென். நீங்க வாய் திறந்தா சொல்லணும் புதிய மாதத்துல. ஆமென். நேரத்தோடு சபைக்கு வர கத்துக்குங்க. ஆண்டவர் அடிக்கடி சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அது எதுக்கு சொன்னார் தெரியுமா? எதுக்கு சொன்னார்? எவ்வளவு சொன்னாலும் சீக்கிரம் வர மாட்டேன்றாங்க, எவ்வளவு சொன்னாலும் ஆராதிக்க மாட்டேன்றாங்களே, யார் எவ்வளவு சொன்னாலும் குடும்பமா வந்து சபையில குடும்பமா ஆராதிக்க வேண்டியது. இதுதான் அந்த வார்த்தை சொன்னது. ஆமென். எவ்வளவுதான் சொன்னாலும் அப்படிதான் நாங்க வர முயற்சி பண்ணிடாதீங்க. முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை அவர் சொல்றது காரணம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா சொன்னார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. ஏன்னா இவன் சத்தியத்தை கேட்கலையே, நான் சொல்ற வார்த்தையை கேட்க மாட்டேன்றாங்களே. கேட்ட என்ன சொல்லுவான்? எஸ். ஒரு மேனேஜர்கிட்ட போறீங்க, என்ன சொன்னா என்ன சொல்றீங்க? சரி சார் அப்படின்றீங்களா? சரி சார் இல்லைங்களா? சரி சார்னா சீட்டை கிழிச்சிடுவோம். ஆனா நம்ம ஜனங்க எப்படிங்கிறாங்க? பாஸ் எவ்வளவு சொன்னாலும் சரி மாஸ்டர், நான் வர டைம் தான் வருவேன். இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு என்ன மீனிங் தெரியுமா? யார் சொன்னாரு? எவ்வளவுதான் சொன்னாலும் எவ்வளவுதான் சொல்ல உலகத்தாருக்கு எஸ் மேனேஜர், எஸ் சார், எஸ் சார் பின்னாடி சொல்ல. ஏன்னா சோப் போடுறது பாரு இப்பவே சொல்றாங்களா? சொல்றது இல்லை. இதுதான் வணங்குறது. இதுதான் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை 6 எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. எத்தனை மணிக்கெல்லாம் வச்சல் இருக்கிற? சீக்கிரம் வருங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நம்ம இருக்கக்கூடாது. தேவனை குடும்பமா ஆராதிக்கணும். நம்ம எல்லாம் வீட்டுல ஆராதிக்கிறோம், வீட்டு நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், ஒரு ரூம்ல ஜெபிக்கிறோம். ஆனா இன்னைக்கு தொழுது கொள்ளுகிற நாள், குடும்பமா தொழுது கொள்ளுகிற நாள். ஒரு சத்தம் எப்படி இருக்கும்? 1000 சத்தம் எப்படி இருக்கும்? ஒரு அல்லேலூயா சத்தம் எப்படி இருக்கும்? 1000 சத்தம் அல்லேலூயா எப்படி இருக்கும்? தேவன் நாம மகிமை அடைவதாக. புதிய மாதத்துல வந்துக்கிறீங்க, நேரத்தோட தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. ஆமென். நம்ம சபையை பார்த்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் யாரும் சொல்லிடக்கூடாது. தேவனை வணங்கி ஆராதிக்கிற குடும்பம் அப்படின்னு தான் எனக்கு சொன்ன கருத்து. உங்க பிள்ளைகள்லாம் நேரத்தோடு தேவனை ஆராதிக்கிற குடும்பங்களா இருக்கிறாங்க. ஆமென். அதுவும் புதிய மாதம் புதிய பந்தியில அப்பா 8 மாசம் 9 மாசம் நடத்தினீரு. ஆமென். ஐயோ 10வது மாசத்துல காலை வச்சிருக்கிறேன்னு நன்றி சொல்லணுமா? சொல்லக்கூடாது. நான் கடைசி வரல சாவரே தான் சொல்லி இருப்பேன். இதுதான் டீச்சர் வேலை இல்லையா? ஒரு முறை சொல்ல மாட்டேன். தேவ நாம மகிமைக்காக சொல்லிட்டே இருப்பேன். இப்ப புரிஞ்சா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் எதுக்கு அர்த்தம் சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாலும் தொழுது கொள்ள மாட்டேன்றாங்க, என்ன சொன்னாலும் ஆராதிக்க மாட்டேன்றாங்க, என்ன சொன்னாலும் நேரத்தோட சபைக்குள்ள வர மாட்டேன்றாங்க, என்ன துதிக்க மாட்டேன்றாங்க. ஆமென். இனி நம்ம சபைக்குள்ள அது இருக்கக்கூடாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் உணர்த்தினார். பாஸ்டர் காலை 4 மணிக்கு சாவி கொடுன்னு கேட்டா வந்தீங்கன்னா நான் சாவி கொடுக்குறேன். எனக்கு ஆராதனை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை அநேக ஆராதனை கர்த்தர் நடத்துறோம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபு, வாசிங்க. யாக்கோபு இஸ்ரவேலே, முதல்ல யாக்கோபு அப்புறமா இஸ்ரவேல். என்னாச்சு பேரு? ஏன்னா யாக்கோபு என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொல்லுங்க? ஏமாத்துக்காரன். இன்னைக்கு எல்லாம் அதே பேர் இருந்தா என்ன நம்ம பேர்லாம் என்ன இருந்திருக்கும்? இந்த போறான் பாரு ஏமாத்துக்காரன், பைபிள் தூக்கி போயிருக்கிறான் பாரு. அதனால கர்த்தர் தான் சொன்னா இஸ்ரவேல். ஆமென். ஏமாத்துக்காரன். ஏன்னா அவங்க அம்மா ஏமாத்திட்டான், அம்மா ஏமாத்தி வச்சா. நீ நிறைய பிள்ளைங்கள அம்மா தான் ஏமாத்துது. நல்லா போற பிள்ளைங்கள கூட அம்மா என்ன பண்ணுது? மாத்திருது சுயத்துக்காக. அதே அவங்க ஏமாத்துக்காரன் பேர். ஆனா அது நல்லா இல்ல பேரு. கர்த்தர் என்ன வச்சாரு? இஸ்ரவேல். நீ நாம யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். இப்ப நம்மலாம் யாரு? யாக்கோபின் தேவன். ஆமென். எல்லா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. வாசிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை என்று சொன்னால் நான் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில 9 மாதங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைக்க வேண்டும். ஆமென்.
இவைகளை தான் நமக்கு நம்ம வந்து கடந்த பாதையில கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்களை நாம் என்ன நினைக்கிறோம், நினைக்க வேண்டும். அதான் இவைகளை வாசிங்க. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். இந்த தாசன் தமிழ்ல இங்கிலீஷ் என்னமா இருக்குது? சர்வன்ட். நான் வேலைக்காரன், சர்வன்ட் தான் இருக்குது இங்க. நான் அர்த்தம் எழுதியிருக்கிறேன். ஜாக்கப் இஸ்ரவேல், for you are my servant. இங்க என்ன சொல்றார்? நீர் என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். யார் இப்ப நம்மளை உருவாக்கினாரு? கர்த்தர் தான். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. தேவன் ஒருவர் தான் நம்மளை உருவாக்க முடியும். இந்த உலகத்துல எவ்வளவுதான் சயின்டிஸ்ட் இருந்தாலும் கூட இந்த கருவை மாத்திரம் யாராலும் உருவாக்க முடியாது. ஆமென். எத்தனையோ முயற்சி பண்ணிட்டாங்க உலகத்துல. கோடி கணக்கில் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது எத்தனையாவது கோடி கணக்கில் பணம் ஆகுது. பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் அந்தந்த இதை எடுத்து அவங்க செய்யறாங்க, முடியல. ஆமென். ஒன்னும் இல்லாம நமக்கு நல்ல பிரசவ சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கரு அவர் தான் உருவாக்குறார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீர் என் தாசன், இஸ்ரவேலே, நீர் என்னாலே மறக்கப்படுவதில்லை. நான் ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டேன். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் நடக்கும் போது எத்தனையோ முறை கர்த்தரை முறுமுறுத்தார்கள். ஆமென். எத்தனையோ முறை முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கொண்டே வந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவர்களை வழி நடத்தினாரா இல்லையா? ஆமென். நாம் கூட எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்திருக்கலாம். தேவனுக்கு விரோதமான காரியங்கள்லாம் செய்திருக்கலாம். ஆமென். ஒரு காலம் அது நிமித்தம் நாம் தேவனை மறந்திருக்கலாம். ஆமென். ஆனால் அவர் நம்மை ஒரு நாளும் மறப்பதில்லை. அவர் மறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தான் நாம் இந்த நாளிலே ஜீவனோடு இருக்கிறோம். கைகளை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஐசையா 49 verse 15 and 16. அடுத்த அதிகாரமே ஏசாயா 49ஆம் அதிகாரம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15, 16 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ, தன் பிள்ளையை மறப்பாளோ, அவள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை. நிறுத்துங்க. அவர் உன்னை மறப்பதில்லை. ஆமென். என்ன அழகா சொல்றவர்? ஸ்திரீ தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவ மறந்துட்டாலும் சரி, நீ உன் பிள்ளைகளை மறந்துட்டாலும் சரி. பிள்ளைங்க சிக்கா இருக்குது. டாக்டர் சொல்ற இரவெல்லாம் நீ பார்த்து கண்காணிக்க வேணும். டாக்டர் சொல்ற இரவெல்லாம் தாயில முடிச்சுட்டு இருக்குமா? என்ன அவன் திடீர்னு கொஞ்ச நேரம் அந்த நேரத்தில் யார் இருக்கிறது? அதான் சொல்ற. அந்த நேரத்தில் தாய் தகப்பன் பிள்ளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை. கைகளை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். இந்த 9 மாதத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாம எத்தனை பேர் போயிருப்பீங்க? ஆமென். தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை எத்தனை பேர் பேசியிருப்பீங்க? ஆமென். பேசிருப்பீங்களா இல்லையா? ஆமென். தேவன் வார்த்தை சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாம நீங்க போயிருக்கலாம். ஆமென். ஒரு கால் ஆசை அந்தஸ்து வந்த பிறகு தேவனை மறந்திருக்கலாம் நீங்கள். ஆமென். ஆனா கர்த்தர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. என்ன சொல்றார் இந்த இடத்துல? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளை இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அடுத்த வசனம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். பாருங்க, அவர் கையில வச்சிருந்தாங்க மறந்துடுவாங்களா? இப்ப கடந்த வாரமே ஆமென், பழம் வாங்கிட்டு அம்மா பர்ஸ் கையில வச்சிருந்தா மறந்துக்குவாங்களா? விட்டு இருப்பாங்களா? கையில தானே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அங்க வச்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்ம மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்ற. அது காரணம் தெரியுமா? நம்ம எல்லாம் அவர் கையில இருக்கிறோம், அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆமென்.
அல்லேலூயா. இதோ இதோ என் வாசிங்க. இதோ என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்னே இருக்கிறது. அல்லேலூயா. என் கரத்துல உங்களை வைத்திருக்கிறேன். உங்களுக்கு எதிராய் வருகிற மதில்கள் உன்னை எதுவும் சேதப்படுத்தாது. காரணம் நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீர்கள். அவர் கரத்தில் தான் யாராவது என்ன செய்ய முடியுமா? யாருன்னா செய்ய முடியுமா? முடியாது. அதான் சொல்றாரு பாருங்க, உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது. அல்லேலூயா. அவர் மறக்க மாட்டாருங்க. அவர் மறந்தது நம்ம இங்க இந்த நாளில இந்த ஆலயம் நம்ம இருந்திருக்க முடியாதுங்க. ஆமென். அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தையும் நீ நாம பெற்றுள்ளா இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு நாள் மறந்துடுவாரா? இதை பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய சரீரம் நமக்குள்ளே வருகிறது. அவருடைய சரீரம், ஆமென், அவருடைய ரத்தம் நமக்குள்ளே வருகிறது. அப்போ அந்த பரிசுத்தமான அந்த சரீரம், அந்த பரிசுத்தமான அந்த ரத்தம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவரை ஆராதிக்கிற நீ நாமம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எல்லாவற்றையும் நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறார். ஆமென். பேதுரு எழுதுகிறார் இல்லையா? எல்லாவற்றிலும் எல்லா நடக்கையிலும் நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆமென். நாம் அப்படி இருந்தா கர்த்தர் மறக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 27ஆம் சங்கீதம், Psalm 27 verse 10. சங்கீதம் 27ஆம் சங்கீதம் வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? Psalm 27 verse 10 எடுத்து வாசிங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை மறந்தாலும் கைவிட்டாலும், மறந்தாதானே கைவிட்டுடுவாங்க. தாய் தகப்ப பிள்ளை கூட்டினே போயிருக்கிறாங்க. ஆமென். திடீர்னு கை விட்டுரும், அவங்களே தெரியாது. அப்ப பிள்ளை கேட்க, என்னப்பா இவ்வளவு தூரம் என்ன கை பிடிச்சு வந்து இப்ப என்ன பண்ண? அப்பா என்ன சொல்வாரு? மறந்துட்டேன் மகன். சொல்றாங்களா இல்லையா? கொஞ்சம் சீரியஸாவே இருக்கிறீங்க. வெளியிடலாம் என்ன போனா ஃபுல் மேக்கப்லேயே போவாங்க. ஏன் இங்கே மேக்கப்லேயே வா? நம்ம எல்லாம் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்களே உங்க சாமி வெள்ளக்கார சாமி, ஃபாரின் சாமின்னு சொல்றாங்க. நல்லா மேக்கப்போட வாங்கம்மா. சும்மா எங்கெங்கெல்லாம் மேக்கப் போட்டு சுற்றி இருக்கிறீங்க. தேவனுடைய சமூகத்தை கொஞ்சம் பிரகாசமா வாங்க. தூங்காதீங்கலாம், அடிக்கடி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. உற்சாகமா இருக்கணும். அதான் சொல்றேன்னு, யார் ஒருவர் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவங்க எப்படி இருப்பாங்க? கண்டுபிடித்து பிரகாசமா தேவனுடைய வார்த்தை அடுத்தது என்ன சொல்ல போறாரோ, அடுத்தது கர்த்தர் என்ன பேச போறாரோ, என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்க போறாரோ. ஆமென். அல்லேலூயா. நீங்கெல்லாம் இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆமென். என்ன சொல்றீங்க? இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு காலையில ஜெபம் பண்ணிட்டு நேரத்தோடு வாங்க. இரவெல்லாம் ஜெபம் பண்ணிக்கலாம், காலையெல்லாம் ஜெபம் பண்ணிக்கலாம். 4 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ எப்படி அவங்க சர்ச்சுக்கு எப்படி வர போறீங்க? சீக்கிரமா பிரகாசமா தான் வர போறீங்க. சரி, நம்ம பிள்ளைங்களாம் பிரகாசமா தான் இருக்குது. பாரு, சிரிச்சா 48 பல்லு தருது. ஆமென். பிரகாசமா இருக்கிறாங்க. ஆமென். நம்ம ஜனங்க 10 எக்ஸ்ட்ரா. ஏன்னா பாஸ் எழுச்சுனாலும் திட்டத்துக்கு ஒரு 4 பல்லு, 5 பல்லு வேணும் இல்லை? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இது என்ன சொல்றாருன்னா, தகப்பன் தன் தாய் என்னை கைவிட்டாலும். அப்ப நான் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள், நம்ம பிள்ளை கூட்டின்னு போறோம். இப்ப சொன்னேன் இல்லையா? கூட்டின்னு போது இல்லையா, ஒரு ஃபோன் வந்துடும். யாரை ஃபோன் பண்ற, என்ன பண்ண? டக்குன்னு தாய். எத்தனை பேர் அப்படிதான் ஃபோன் எல்லாம் இங்கே தான் நிற்கிறேன். எத்தனையோ குழந்தைங்க விட்டுருறாங்க ஃபோன்ல. தாய்ங்க ஊரை மூட்டு பிள்ளைங்களாம் தூக்கி வந்து வச்சுக்கோங்க. புடிமா. ஐயோ சார் மறந்துட்டேன் சார். எல்லாம் ஃபோன் பைத்தியம் ஆயிட்டுக்குதுங்க. எல்லாம் வழியில் எவ்வளோ பேர் பார்க்குறீங்கல்ல, புள்ளிய கூட ஞாபகம் வருது, கீதானு தெரியல, புடிச்சிட்டு போனான்னு தெரியல. ஆனா நான் என்ன சொல்றாரு பாத்தியா? உன் என் தகப்பனும் வாசஜா தாவீது ராஜா பேசுறான் பாரு, வாசனை. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை மறந்தாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு 13 வருஷம் முடிச்சு 14 வருஷத்தை கர்த்தர் காணும்படி பிள்ளைக்கு செய்தார்னா ஒரு நாளும் அந்த பிள்ளை அவர் மறக்கல. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து கருவில் ஒருத்தர் பிள்ளை உருவாக்குறாருன்னா
அவங்களை ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் ஆயுசு நாட்டிலே கூட்டி தருகிறார். ஆமென். அவங்களை போஷிக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம தான் ஆண்டவர் விட்டு விலகி போயிடுறோம். நம்ம தான் ஆண்டவர் விட்டு விலகி போயிடுறோம். ஆண்டவர் ஒரு காலம் நம்மை விட்டு விலகி போவதல்ல, எப்போது நம்மோட கூட இருக்கிறவர். நீ அழுதாலும் உன் கூட இருப்பார், சிரிச்சாலும் உன் கூட இருப்பார், வியாதி இருந்தாலும் உன் கூட இருப்பார், மரண போராட்டத்திலும் உன் கூட இருப்பார். ஆமென். மனைவி வரத்துக்கு ஹாஸ்பிட்டல் லேட் ஆயிடும், தகப்பன் வரத்துக்கு லேட் ஆயிடும், பிள்ளை வரத்துக்கு லேட் ஆயிடும். டாக்டர் சொல்றாரு இல்லையா, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு நிமிஷம் யார் அங்க இருந்தது? கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. இன்னும் ஒரு நிமிஷம் உயிர் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு நிமிஷம் யார் நம்ம பாதுகாத்தது? கர்த்தர் ஒருவர் தான். ஆமென். ஹalleluya. தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் மறந்தாலும் கர்த்தர் என்னை மறக்க மாட்டார், சேர்த்துக் கொள்வார். ஹalleluya. சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 10வது சங்கீதம் Psalm 10 verse 12. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயோ. ஆமென். ஹalleluya. என்ன அழகா ஜெபம் பண்றான் பாருங்க. ஆமென். என்ன அழகா சொல்றான் பாரு தாவீது ராஜா. சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை சொல்றார் பாருங்க. தேவனே உம்முடைய கை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயோ. ஆமென். ஹalleluya. விதவைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துற கர்த்தர். இதுதான் சொல்றார். ஏழைகளை கர்த்தர் பராமரிக்கிறவர். ஆமென். நீங்க எத்தனையோ ஏழை ஜனங்கள்லாம் வெளியே சாப்பிடுறாங்க இல்லையா? ஆண்டவர் போஷிக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க மறந்துட்டாரா? ஏழையாகிறான், ரோட்லயாகிறான் அப்படின்னு மறந்துட்டாரா? அவங்க தான் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இந்த ரோட்ல சாப்பிடுறவங்க தான் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அவங்க ஏழையா இந்த ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் விக்ரம் ஹாஸ்பிட்டல் பாத்துக்கிறீங்களா? அப்போலோ ஹாஸ்பிட்டல் பாத்துக்கிறீங்களா? வேற என்னமா? இப்பதான் எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் என்னது? எதுல? காசு வாங்குறதுல, டபுள் வாங்குறதுல எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட். வேற ஒண்ணும் கிடையாது. சும்மா அந்த மிஷினை காமிச்சு, இந்த மிஷினை காமிச்சு, இந்த மிஷினை காமிச்சு, இந்த மிஷினை காமிச்சு, அந்த மிஷினை காமிச்சு, நீ எல்லாம் என்ன ஸ்பெஷலிஸ்ட் எதுல? டபுள். ஆமென். நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுவார். வீட்டுல இருக்கிற என்ன பண்ணுவார்? ஆரோக்கியமா சாப்பிடுவாரு, நேரத்தோடு சாப்பிடுவாரு, சுத்தமா சாப்பிடுவாரு. ஆனா அடுத்த வாரம் ஹாஸ்பிட்டல் இருப்பார். ஆனா ரோட்ல இருக்கிறவன் எதை சாப்பிடுவான்? அத்தை சொல்லுவான், இது சாப்பிட அதுக்கு மேல அது சாப்பிடக்கூடாதுங்க, இல்லைங்க மீன் சாப்பிட முட்டை சாப்பிடக்கூடாதுங்க, முட்டை சாப்பிட மீன் சாப்பிடக்கூடாதுங்க இல்லையா? நீ நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிறான். மீட்டை முட்டை மீன் அது இது எல்லாம் சாப்பிடுற ரோட்ல எப்படிங்கிறான்? அவனை பார்த்து கத்துக்கிங்க. அவன் ஒன்னும் பார்த்து சொல்லுவான், பிச்சைக்காரங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க பாருங்க, போய் பிச்சை போட்டுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. யாரையும் மறக்க மாட்டார், ஏழைகளை அவர் மறக்க மாட்டார். ஆமென். ரொம்ப அப்படியே ரொம்ப சாப்பிடுவாங்க. ஆமென். ஆனா ஒரு வேலைக்கு 6 மாதம் உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க. இல்லை அது பிடிக்காதுங்க, இது பிடிக்காதுங்க, அது பிடிக்காதுங்க, இது சாப்பிட அது ஆயிடுங்க, அது சாப்பிட இது ஆயிடுங்க, இதுக்கு மேலே அது சாப்பிடக்கூடாதுங்க, ரசம் சாப்பிட்டா இது சாப்பிடக்கூடாதுங்க, அது சாப்பிட அது எல்லாத்தையும் வயிற்று சாப்பிட்றோமே தெம்பா ரோட்ல மழையிலங்கிறான், ரோட்ல தூங்குறான், காய்ச்சலும் வரல, டெங்கும் வரல, ஹார்ட் அட்டாக் வரல, நல்லா இருக்கிறான். ஆமென். ஒரு நாள் கடவுள் பயம் இருக்கு. என்ன சொல்றாரு பாருங்க, 27:10 வாசிங்க. 10:12 வாசிங்க. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும். ஐயா உன் கையை உயர்த்தும் தேவனே, எங்கள் மேல் உயர்த்தும் சொல்லுங்க. ஐயா எங்கள் மேல் உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை மறவாத தேவனே, எங்களை ஆசீர்வதியும் தேவனே. இதுதான் ஜெபிக்கிறோம். தாவீது ராஜா இப்படித்தான் ஜெபிக்கிறான். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயோ. ஆமென். மறவாமல் நினைத்தீர் ஐயா. மனதார எவ்வளவு பேர் வந்தீங்க ஐயா, எங்க போனாலும் பாஸ்டருக்கு தான் வர. எவ்வளவு பேர் நேரத்தோடு வந்து முடிகால் படி போட்டு ஜோகத்துல நன்றி சொல்ல வந்தீங்க. மறக்காத தேவன். எத்தனையோ மாதம் எத்தனையோ நாட்கள் நீங்க தேவனை மறந்து இருக்கலாம். ஆமென்.
அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார வரீங்களா? வருகிற நாட்கள்ல வரீங்களா? வாங்கம்மா, ஆண்டவர் போய் வாங்க. நமக்கு முன்னாடி ஆண்டவர் வந்துடுறாரு இந்த இடத்துல. சொல்லுங்க, நமக்கு முன்னாடி வந்துடுறாரு. நம்ம கூட்டம் அப்படிதான் இருக்கணும். தெய்வ பக்தி உள்ள ஒரு கூட்டமா இருக்கணும். நான் போன வாரமே சொன்னேன், பாஸ்டர் நான் வரத்தான் பண்றேன் பாஸ்டர், கொஞ்சம் தலையெல்லாம் வாரி போடுறது லேட் ஆயிடுது பாஸ்டர். அதுக்கும் நான் போன வாரம் சொன்னேன், உங்களுக்கு மேக்கப் செட்டு நான் பின்னாடி ஓப்பன் பண்ணேன். செய்தி கேட்டுன்னா பூசினே வந்து உக்காந்துக்கிறாங்க. எனக்கு நீங்க சபைக்குள்ள வந்துட்டாவே போதும். எனக்கு முதல் இடம் யார் கொடுக்கணும்? மேக்கப் இல்லையா? முதல் இடம் மேக்கப், கர்த்தர். சில பேர்லாம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் வந்துட்டாங்க, சங்கீதம்லாம் வரல. அடுத்து போன முறை சொன்னோம்மா, நான் அது மஸ்ட் வீக்கில் கொஞ்சம் ஒயிட்டில் வாங்க. அவன் என்னதாம்மா நீ போன வாரம் வரல, 3 பேர் வந்தால் 3 பேரை காணும், வந்தால் 3 பேர் வந்துடுறீங்க. எங்கே தான் பிடிக்கிறதா தெரியல. இனி 3 பேர் விடக்கூடாது, நேரம் சபைக்கு வந்துடணும். போன வாரம் சொன்ன கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வாங்க அப்படின்னு. ஆமென். சில பேர் கர்த்தர் வார்த்தைக்கு வணங்குனாங்க, போட்டு வந்தாங்க. சில பேர் அதுதான் வரும். கல்யாண நாள் வந்து இந்த ட்ரெஸ் போட்டுட்டாங்க இல்லையா? கல்யாண நாள் ஒரு பட்டோட வா இல்லையா? சாப்பிட வர போட போறேன், கொஞ்சம் பட்டுல வந்தா அவர் பட்டுல இட்டுன்னு வந்துருக்காங்க. அடுத்த வாரம் ஒயிட்ல இருப்பாங்க, அடுத்த மாசம் ஒயிட்ல இருப்பாங்க இல்லையா? வாங்க வாங்க வாங்க. ஆடை அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான் இல்லையா? வேதத்தில் அதை ஒரு நாளைக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். அந்த வெள்ளை ட்ரெஸ் ஒரு அடையாளம். நீங்க நம்மளும் ஒயிட் ட்ரெஸ் போடுறோம், வெளித்தால என்ன பண்றான்? அரசியல்வாதி என்ன பண்றான்? ஒயிட்ல தான் அப்படி வரும். அந்த ஒயிட்டுக்கு எவ்வளவு மேன்மை பாருங்க. மேன்மை பாருங்க. அது என்ன பிரிவிட்டி அவங்க போடுறான்னு தெரியல. நம்ம பரிசுத்தமா வரதுனால அந்த பரிசுத்த ஆடையை நம்ம போட்டுன்னு வரோம். அது ஒரு அடையாளம். அது நீங்க வார கூட போடலாம், மாதத்துக்கு ஒரு முறை கூட போடலாம், அது ஒரு விருப்பம். அது அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு? தேவனே உம்முடைய கை உயர்த்தும், ஏழைகளை மறவாதே. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 12வது வசனம். Psalm 9:12 வாசிங்க. இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது, சங்கீதம் 9:12. விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவர்களை கூப்பிடுதலையும் அவர் மறக்க மாட்டாருங்க. யார் கூப்பிட்டாலும் எஸ் அப்படின்னு சொல்லுவார். யாரு? கர்த்தர். ஏன்னா நம்ம ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்கிற தேவன். அப்படிதான் சொல்லுது வேதத்தில், அப்படிதான் சொல்லப்பட்ட. என்ன சொல்றாரு இந்த இடத்துல என்ன சொல்றாரு? சங்கீதம் 9:12 சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறக்க மாட்டார். ரியா கூப்பிட்டா எஸ் அப்படின்னு வருவார். யாரு? ரியா கூப்பிட்டா கூட கர்த்தர் என்ன சொல்வார்? எஸ் மகள் என்ன வேணும்னு கேட்குவார். ஆமென். யார் அவரை கூப்பிட்டாலும் அவர் செவி கொடுக்கிற தேவன். ஆமென். அதுதான் சங்கீதத்தில் ரொம்ப அருமையா ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார். சங்கீதம் 66ஆம் சங்கீதம், Psalm 66 verse 16-17 வாசிங்க. ஏன்னா மேல வசனத்துல வாசிக்கும் பொழுது சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். நாம் அவரை கூப்பிட்டார்னா நமக்கு அவர் செவி கொடுக்கிறார் அர்த்தம். ஆனா அந்த ஜெபத்தின் பலன் கொஞ்ச நாள் ஆகலாம் கிடைக்கிறதுக்கு. ஆமென். ஆனா நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். சிலர் உடனடியா கர்த்தர் பல காரியங்களை செய்வார், சிலருக்கு சில நாட்கள் கர்த்தர் செய்வார். ஆமென். நம்ம சோர்ந்து போக கூடாது. ஏன்னா 9:12 சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதல் மறவார், மறக்க மாட்டேன். நம்ம மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அவர் மறவாத தேவன். அல்லேலூயா. அதுக்குதான் சங்கீதம் 66 16 17 உள்ள வசனங்களை வாசிக்கிறது கேட்போம். தேவனுக்கு பயந்தவர்களே 66 16 17 தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லோரும் சங்கீதம் 69 16 66 தான் சொன்னீங்க. சரி 69 16 17 கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயவு நடமாயிருக்குது. உமது உருக்கமான
இரக்கங்களின்படி உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கட்டி அருளும். என்னை கட்டி கடாட்சித்தருளும். உமது முகத்தை உமது அடியனுக்கு மறுபடியும் மரியாதை. வாசிங்க, தடுமாறீங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே 16வது வசனம் 69 verse 16 வாசிங்க. கர்த்தாவே கர்த்தாவே என் விண்ணப்பத்தை என் கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது. உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். கடாட்சித்தருளும். உமது முகத்தை உமது முகத்தை உமது அடியனுக்கு மரியாதை. மரியாதையும். பத்தியா என்ன சொல்றாரு? பத்தியா தாவீது என்ன சொல்றாரு? ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணுவதாச்சும் ஆண்டவரே ஒரு நாள் என்ன மறக்க கூடாது ஆண்டவரே நீ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. வாசிங்க. உன் முகத்தை உமது அடியனுக்கு மரியாதையையும் நான் வியாக்குலப்படுகிறேன். எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். ஹalleluya. பலவிதமான போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில தாவீது ராஜா ஜெபிக்கிறான். தேவனே என்னை மறக்க வேண்டாம் தேவனே. ஆமென். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. அவர் மறக்காத தேவன். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லுறவர்களா இருக்க வேண்டும். அவர் மறந்ததுதான் நம்ம இருந்திருப்போமா? அவர் மறந்தாங்க டக்குன்னு ஒருத்தர் யார் வராங்க? யார் வரான்? சொல்லுங்க, யார் வரான்? வந்துடுவான். மறந்துட்டு வெரி குட் வாடா என் கூட வந்துடுறான். அவங்க மறந்துட்டாரு. நான் அவனை மறக்கவே இல்லடா நான். ஆமென். ஹalleluya. 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 எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். சில வசனங்களை சொல்லிவிட்டு நாம் பந்திக்குள்ள கடந்து போக போகிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். Hebrew chapter 6 verse 10 வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலே நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர். பாருங்க, இந்த வசனத்தை கரெக்டா வாசிங்க, நல்லா வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுபடியினால் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்துள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறவர் தேவன் அல்ல என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள்லாம் யாரு? நம்ம தான். ஆமென். அப்படிதான் சொல்றாரு. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்திருக்கிறது நிமித்தம் ஒரு நாள் உங்களை நான் மறக்க மாட்டேன். ஒரு ஊழியக்காரன் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அது எனக்கே கொடுத்தீர்கள் வேதம் சொல்லப்பட்டது. நீ ஒரு ஊழியக்கார, ஒரு விசுவாசிக்கு, பரிசுத்தவானுக்கு நீ ஏதாவது செய்ய நினைத்து செய்தா அது செய்கிற நிமித்தம் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். இதுதான் ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. ஹalleluya. நல்ல அருமையான ஒரு வசனம் இது. வசனம் பரிசுத்தவான்களுக்கு நீ செய்கிற அப்படிதான் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிமாத வர முடியும். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு வேலை செய்கிறபடினால் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென். நீ தேவனுக்காக, ஊழியர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, விசுவாசிகளுக்காக நீ செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே உங்களை நான் மறக்க மாட்டேன். ஹalleluya. அடிக்கடி நான் சொல்லுவேன், பவுல் அப்படிதான் சொல்றாரு. நீங்க முதல்ல போய் வெளியே உதவி பண்ணாதீங்க, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நம்முடைய பிள்ளை, நம்ம வீடு அது. இப்ப நம்ம வீட்டுல சில பேருக்கு துணி இருக்காது, உடை இருக்காது, போராட்டம் இருக்கும், சாப்பாடு இருக்காது, அரிசி இருக்காது, பருப்பு இருக்காது. அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க முதல்ல கொடுப்பீங்களா இல்ல வெளியில கொடுப்பீங்களா? அடிக்கடி பவுல் சொல்வார், நீ ஒருவருக்கு உதவி செய்ய முன் வந்தா முதல்ல சபை விசுவாசிக்கு செய்ய கத்துக்கோ.
ஆமென். உண்மைதான் இது. இது நான் சொல்ல, வேதம் சொல்லப்பட்டது. நம்ம சபையில் யாருன்னா ஏழ்மையா இருக்கிறாங்களா, கஷ்டத்தில் இருக்கிறாங்களா? நீ கேள்விப்பட்டீங்களா? என் வீட்டில் அரிசியில் கேள்விப்பட்டீங்களா? என்ன செய்யணும்? நீங்க உதவி செய்யணுட்டு பேசாத போயிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடத்துலலாம் பசியா உட்காந்து இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு தேவை, பணம் தேவை. என்ன சொல்லுவாங்க? ஜெபம் பண்றேன் பாஸ்டர். என்னவா? எல்லாத்துக்கும் ஜெபம் தான். எனக்கு வாங்கி கொடுக்கணுமே. யாரோ வந்து உங்ககிட்ட ஒரு கஷ்டத்தை சொல்றாங்க, உங்ககிட்ட பணம் இருக்குது, உதவி செய்கிற திராணி உங்ககிட்ட இருக்குது. ஆண்டவர் சொல்றாங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் எதுக்காக கொடுக்கிறார்னா, உன் வீட்டுக்காக இல்ல, உன் பிள்ளைகளுக்காக இல்ல, உன் வாக்கு நிலத்துக்காக இல்ல, உன் சொந்த சுயத்துக்காக இல்ல, ஏழ்மையா இருக்கிற ஜனங்கள் கடன் கொடுப்பதற்காக. எவ்வளவு பேர் பண்றாங்க அப்படி? எவ்வளவு பேர் செய்யறாங்க? உன்னை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், உயர்ந்த ஸ்தானத்தில் ஆசீர்வாதமா வைப்பேன் சொன்னது காரணம் தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்துல நீ எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும், உதவி செய்ய. ஆமென். அப்ப நம்மள ஆண்டவர் உயர்த்த 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 நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், கொடுக்கணும், கொடுக்க கத்துக்கணும். அதுதான் நமக்கு பணத்தை கொடுக்கிறாரு. இப்போ நம்ம வீட்டுக்கு 10,000 ரூபாய் போதும். நம்ம வீட்டு காரியத்துக்கு எல்லா காரியத்துக்கும் 10,000 ரூபாய் போதும் இல்லையா? வீட்டு வாடகை, அது இது, சாப்பாடு, பெட்ரோல் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 10,000 ரூபாய் நம்மளுக்கு போதும். இப்போ நம்மளுக்கு 15,000 ரூபாய் கர்த்தர் கொடுத்தா என்ன பண்ணோம்? அந்த 5,000 ரூபாய் எதுல அந்த ஒரு பங்கு. ஏன்னா அதுல ஆசீர்வச்சிருக்கிறாருல்ல, நீ கேட்கறத காட்டணும் ஆசீர்வச்சிருக்கிறாருல்ல. அந்த ஆசீர்வாதத்தை எது கொடுக்குறாருன்னா, தரித்திரங்களுக்கு கொடுப்பதற்காக, கடன் கொடுப்பதற்காக, உதவி செய்வதற்காக. ஆமென். நாமளும் பல வருஷமா ஜெபிக்கிறோம். சபையில் ஆண்டவர் காணிக்கப்பட்டு நிரம்பி வழிந்து சரிந்து விழ அளவுக்கு மிஷின்ல எண்ணணும் காசு. எதுல எண்ணணும்? எதுக்கு தெரியுமா? ஊழியக்காரங்களை தாங்கணும், மிஷினரிகளை தாங்கணும், மிஷினரி குடும்பங்களை தாங்கணும். ஆமென். எங்க தாங்கிடுவானோன்னு ஆசீர்வாதத்தை பிசாசு தடை செய்யலாம். ஏன்னா நம்ம கொடுக்கறது யார் கொடுக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஊழிய செய்யங்களுக்கு கொடுக்கிறோம், ஊழியக்கார குடும்பங்களுக்கு கொடுக்கிறோம். ஏத்துக்கோனா பிசாசு? இன்னி வரலனால முடியல. என்னைக்கு சபையை தொடர்ந்து அந்த நாள் முதல் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடு, பெட்டி நிரம்பி விடணும் ஆண்டவரே. சபைக்கு தேவைகளை சந்திக்கணும். அதுல ₹1 வந்தாலும் நாங்க மிஷனர்மார்களை நாங்க தாங்கணும். நம்ம சிட்டில ஊழியம் செய்யணும். நீ காடு மேடெல்லாம் ஏறி பிள்ளைகளெல்லாம் விட்டு போய் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா அநேக இடங்களில் ஊழியம் செய்யறாங்கல்ல, அந்த குடும்பத்தை நாங்க பராமரிக்கணும். எங்க சபையை உயர்த்து, என் காணிக்கப்பட்டி உயர்த்து கர்த்தாவே. ஆனா ஒரு நாள் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நம் ஜெபத்தை அவர் கேட்கிற தேவன். நம்மை மறக்க மாட்டார், நம்ம வார்த்தைகளை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 6 verse 12. உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ அடிமையாய் பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து, நீ அடிமையாய் பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. 9 மாதம் நடத்தி வந்திருக்கிறேன் நான். எத்தனை மாதம்? 9 மாதம். அன்னைக்கு அங்க சொன்னாரு, எகிப்து அடிமையா இருந்த முதல் கொண்டு கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிற வரையிலும், ஆமென், நான் உன்னோடு கூட இருந்தவன். என்னை மறக்காத தேவனை மாத்திரம் யாரும் மறந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய, ஆமென், என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. அடிமைப்பட்டாகி வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட்ட பண்ணின கர்த்தர் மறவாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.
அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 103 சங்கீதம் Psalm 103 verse 2 and 3 வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்றைக்கு மறவாதே. நம்ம சொல்றோமா சபையில கடைசியில சொல்றா இல்லையா? சொல்றதா இல்லையா? நாத்து முதல்ல வாசிங்க. 1 2 வாசிங்க. சங்கீதம் 103 சங்கீதத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எதுக்கு சொல்றார்? ஸ்தோத்திரி 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 சொல்றார். அடுத்த வசனம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் மறவாதே. செய்த சகல நன்மையான காரியங்களை ஒரு நாளும் வாழ்க்கையிலே மறவாதே. ஆமென். ஆமென். அப்ப நம்ம ஒரு செகண்ட் நன்றி சொல்லணும். இப்பதான் பார்த்தேன்பா போயிட்டாங்க சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கும் கர்த்தர் நம்மை மறக்காமல் நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்துக் கொண்டு அவர் வருகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 103 சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 103 சங்கீதம் 13வது வசனம். அதிலே 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைக்கு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மறப்பதில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 11 அதிகாரம் 29வது வசனம். ரோமன் chapter 11 verse 29 வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர் 11 அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. தேவனுடைய கிருபையினாலும் அவர்களை ஆழ்ந்த அழைப்புக்கு மறவாதவர்களே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மறவாதவர்களே. என்ன இருக்கு இங்கிலீஷ்ல அது? மாறாதவர்கள். மறவாதவர்களே மாறாதவர்களே. ரொம்ப விஷயம் கன்ஃபியூஷன் இல்ல. தப்பு கன்ஃபியூஷன் இல்ல. இல்ல எனக்கு தான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நீங்க படிக்கணும். அதான் படிச்சுக்கிறேன். என்னது எனக்கு தெரியல. நான் தான் படிச்சு சொல்றேன். வாசிக்கலாம். வாசிங்கம்மா. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்போ மறவாதவர்களே. மாறாதவைகளே. மறக்க மாட்டார் கர்த்தர். அப்படி படிச்சாலும் உன்னை மறக்க மாட்டார். இப்படி படிச்சாலும் மறக்க மாட்டார். உன் தேவைகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கடைசி வசனத்தை சொல்லி நான் முடிக்கிற பந்தி இருக்குது. ஆமென். அல்லேலூயா. உபாகமம் 8 அதிகாரம் 16 17 18 19 இல்லையா? நம்மை போஷிக்கிற கர்த்தர் நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. உபாகமம் 8 அதிகாரம் Deuteronomy chapter 8 verse 16 17 18 19 உன் பிதாவின் அறியாத மன்னாவினால். உன் பிதா எல்லாம் எடுத்து வச்சுங்க. நம்ம தேவனுக்கு நமக்கு அவர் மறக்காமல் அவர் செய்கிற கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி சொல்லவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க எப்படி இருக்கணும்? இந்த பக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கணும்? இந்த பக்கம் எங்க ஒரே சத்தம் தான் கேக்குது ஃப்ரண்ட்ல. நன்றி சொல்லவர்களா இல்லையா? இல்லையா? நன்றி சொல்லவர்களா இருக்க வேண்டும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எதுக்காக? அவர் செய்த நன்மைகளை மறவாமல் இருப்பதற்காக. ஆமென். கடைசியா உபாகமம் 8 அதிகாரம் 16 17 18 19 வசனங்களை வாசித்து விட்டு நாம் ஆராதனை முடிக்க போகிறோம். வாசிங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். ஆமென். இதுவரையிலும் உங்களை நடத்தின கர்த்தர் சொல்லுகிறதாவது நீங்க இதுவரையிலும் உங்களை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். ஆமென். இரவுல வெளிச்சத்தையும் பகலில மேக ஸ்தம்பத்தையும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு உணவை மன்னாவை கொடுத்த தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்த. ஆமென். உங்களுக்கு நான்வெஜ் கொடுத்த. ஆமென்.
உங்களை வழி நடத்தி கொண்டு வந்தேன். ஆமென். அதனால ஒரு நாள் என்ன மறக்காதீங்க. ஆமென். நம்ம 9 மாசம் கர்த்தர் நடத்திட்டாரா இல்லையா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கைகளை தட்டி தேவனை நாம் அன்மைப்படுகிற அருமையான படைப்பார். நம்ம 9 மாசம் கடந்து வந்துட்டோம். அதாவது கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். நீங்க அழுது சொல்ல வேண்டியதில்லை, சந்தோஷமா சொன்னா போதும். ஆமென். கடந்து வந்த பாதை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆமென். எத்தனையோ ரோட்ல நம்ம நடக்கிறோம், எத்தனையோ தெருவில் நடக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்ம காலில் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க, ஒரு சேதம் வராதபடி இல்லையா? நீங்க நடந்து போகும்போதே ஸ்லிப்பா கீழே வந்துடும். ஆமென். யாருன்னா ஸ்லிப்பா கீழே வந்துக்கிறீங்களா? ஆமென். நிறைய வாட்டி ஊத்துக்கிறா. அப்போ என்ன அர்த்தம்? அங்க எங்க மறந்துட்டு போய்க்கிறீங்க. அதான் அங்கங்க கொஞ்சம் மறக்கிற மாதிரி கர்த்தர் விடுறார். நீ திரும்ப மறக்காத இல்லையா? நிறைய முறை நீ ஸ்லிப் ஆகுற இல்லையா? மறக்காத கர்த்தர் சொல்றார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தால். மன அது ஆனந்த கண்ணீர். இந்த கண்ணீர் எதை சொல்றார்? தாவீது மோசே என்ன சொல்றாரு? அந்த கண்ணீர்னா ஆனந்த கண்ணீர் சொல்றாங்க இல்லையா? அழுது சந்தோஷமா அழுது ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துறது. ஆமென். வாசிக்குமா, நீங்களே வாசிக்குமா, கண்ணீரோடு வாசிக்குமா. நம் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான. எத்தனை வருஷம் போஷித்தாரு? 40 வருஷம். 40 ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம். பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாரு, மதியானம் சாப்பாடு கொடுத்தாரு, ராத்திரி சாப்பாடு கொடுத்தாரு, தங்கத்துக்கு இடத்தை கொடுத்தாரு, இரவுல தடுமாறி போகாதபடி வெளிச்சத்தை கொடுத்தாரு, பகல்ல என் பிள்ளைங்கெல்லாம் கற்பாடு கூடாதுன்னு மேகத்தை கொடுத்தாரு. அதனால அவங்க எல்லாம் வெளியாக்குறாங்க. ஆமென். எல்லாத்தையும் கொடுத்தாரு, மறக்க வேணான்னு சொல்றாரு. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல. ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒருத்தருக்கு 1 வாரம் சோறு போட்டாங்கன்னா எப்படா போறோம்? சொந்த தம்பி தான், சொந்த தங்கச்சி தான், பொறுத்து பார்க்குவான். அவனால முடியாது. கடைசி எங்க சொல்லுவான்? கொஞ்சம் சொல்லுவான், கொஞ்சம் போடுமா. எப்போது மாசம் 5000 ரூபாய் தான் பில்லு ஆகும். இந்த மாசம் 8000 வந்துக்குது. எத்தனை ஆயிரம் வந்துக்குது பாரு. 1 வாரம் நம்மளை யாரும் பராமரிக்க முடியாது. எப்பேற்பட்டது அவசியம். அதை ஒன்று சொல்லுவாங்க, முதல் நாள் பிரியாணி என்ன சொல்லுவாங்க? அது முதல் நாள் அது என்ன சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்ல விருந்தும் மருந்தும் 3 நாள். இதெல்லாம் கரெக்ட் வச்சிருக்கிறாங்க. அது சொல்லுவா 3 நாளைக்கு. அது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. முதல் நாள் இப்படி இருக்கும். முதல் நாள் நம்ம போகும்போது பாஸ்டர் வாங்க 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 5 கறி இருக்கும். எத்தனை கறி? 5 கறி. 2 நாள் பொறுத்து 4 2 வந்துருவாங்க. அது அவங்க ஒன்னெல்லாம் குறைக்கிறது இல்லை. அதுக்கு அப்படியே வந்து கடைசியில் சாம்பார், கடைசியில் ரசம், அப்புறம் கடைசியில் பாஸ்டர் சாப்பிடுங்க ஊருக்கா கஞ்சி. அதுதான் பண்ண முடியும். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் அடிச்சுட்டாருன்னா எத்தனை வருஷம் அவர் பராமரிச்சாரு? 40 years. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு. எத்தனை வேளை? 3 வேளை சாப்பாடு. 3 வேளை சாப்பிட்டு ஆண்டவரை திட்டிருந்தாங்க இவங்க எல்லாம். மோசே முறுமுறுத்துனே இருந்தாங்க. ஆமென். ஆனா என்ன சொல்றாரு? 40 வருஷம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. என்ன வாசிக்கிற வசனத்தை? உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். வாசிங்க. என் சாமர்த்தியத்தையும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. அடுத்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதித்ததற்கான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறவர் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி
பின்பற்றி ஆ. அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் முதல் வசனம், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் மன்னாந்தரத்தில் உன்னை போஷித்தவருமாக உன் தேவனாகிய கர்த்தரை எப்பொழுதும் மறக்காமல் இருக்க வேண்டும். ஆமென். 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 9 மாதங்கள் கர்த்தர் நடத்தினார். ஆமென். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள். ஆமென். எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ வியாதிகள். ஆமென். இந்த 9 மாசத்துல அம்மா கூட போய் படுத்தாங்க ஹாஸ்பிட்டல்ல, சிக்கல படுத்தாங்க. அது மாதிரி எவ்வளவு பேர் உடல் சுகம் இல்லாம படுத்திருக்கிறாங்க, வியாதியில் இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்தில் கர்த்தர் நினைத்தார், நம்மை மறவாமல் நினைத்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் 40 வருஷம் வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வந்து என்ன சொல்றாரு? உங்களை நடத்தினேனே, உங்களை பாதுகாத்தேனே, உங்களை போஷித்தேனே, உங்களுக்கு உடையை கொடுத்தனே, உணையை கொடுத்தனே, எல்லாம் கொடுத்தனே, என்ன ஒரு நாளும் நீ மறக்க கூடாது. சொல்லுங்க ஆமென். ஒருத்தர் சொல்லுங்க ஆமென். மறக்க மாட்டாருன்னு சொன்ன வாய் என்ன வரணும்? ஆமென். சொல்ல கத்துக்குங்க. அதை விட்டுட்டு வேதத்துக்கெல்லாம் ஆமென் சொல்லிடுறீங்க. பிசாசுகளை தொடுவார்னா ஆமென்றீங்க, அப்போது மாத்திரம் சொல்றீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னா ஆமென் சொல்லணும். அல்லேலூயா சொல்லணும். ஆண்டவர் நம்மை போஷித்தவர், நம்மை பராமரித்தவர், போக்கில வரப்பு நம்மை பாதுகாத்தவர், நம் தேவைகளை சந்தித்தவர், உடல் பலத்தை கொடுத்தவர், ஆரோக்கியத்தை கொடுத்தவர், சமாதானத்தை கொடுத்தவர், 3 வேளை சாப்பாடு கொடுத்தவர், உடையை கொடுத்தவர், ஆசீர்வதித்தவர், போக்கில வரப்பு நம்மளோடு கூட இருந்தவர். அவரை ஒரு நாளும் நீ நாமும் மறக்க கூடாது. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த 9 மாதங்களே எங்களை நடத்தினீரே, எப்படியெல்லாம் எங்களை நடத்தினீரே கர்த்தாவே, எப்படியெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்தீரே கர்த்தாவே, எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர். எத்தனையோ முறை நாங்கள் பலவீனத்தில் விழுந்தோம் கர்த்தாவே, வியாதியில் விழுந்தோம் கர்த்தாவே, எங்களை மறவாமல் எங்கள் நல்ல சுகத்தை நீர் கட்டளையிட்டீரே கர்த்தாவே, போக்கிலும் வரப்பிலும் எங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்தீரே. இந்த 9 மாதங்கள் ஆராதனைக்காக எங்களை கொண்டு வந்தீரே கர்த்தாவே, நாம மகிமைக்காக எங்களை துதிக்க வைத்தீரே, பாட வைத்தீரே, நாமத்தை உயர்த்த வைத்தீரே கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டோம் தேவன். எங்கள் மறவாத தேவன், எங்களோட கூட இருக்கிற தேவன், தொடர்ந்து இந்த வருஷம் முழுவதும் எங்களை மறவாமல் எங்களை நடத்த கிருபைக்காக, தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அதற்காக உமக்கு நாங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கைகளை தட்டி இயேசு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா.